நான் ஒன்று ஓப்பனா, ஐயோ தமிழ் ஓப்பனா இல்லைங்க, இங்கிலீஷ் ஓப்பனா. வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த காந்தாரா எப்படி இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். இந்த அதுக்கு ஒரு ப்ரீக்வல் எடுக்கிறாங்க, அதுக்கு அடுத்து ஒரு சீக்வல் வரப்போ. ஏன்னா அவங்க முக்கிய இந்தியாவில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து பயங்கர பேன் இண்டியான் படம் எடுக்கும்போது அதுவே செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. இது பேன் சவுத் இந்தியா கூட கிடையாது, ஒரு மாநிலத்தில் இருக்கிற, அதுலேயும் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பழங்குடியினரோட கதை. இதை எடுக்கும்போது ஹீரோ வந்து பயங்கர பேன் இண்டியா லெவலில் சக்ஸஸ் ஆகலாம் நினச்சிருக்க மாட்டார். அதிகபட்சம் அவர் கேஜிஎஃப் படத்தோட மோதணும். இது யார், யஷ் இல்லை ரிஷப் ஷெட்டி. அது என்னடனா இந்தியா ஃபுல்லாக சக்கப்போடு போட்டுருச்சு. இந்த படம் எடுக்கும்போதே சில மரணங்கள்லாம் நடந்துச்சு, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்துச்சு, இல்லை நடித்தவங்க இறந்தாங்க, சில ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சு. ஏதோ தெய்வ குத்தம் அப்படிங்கிற லெவலுக்கு பயங்கரமான ஒரு பேச்செல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா இல்லையாங்கிறே தெரியற லெவலுக்குலாம். பட் படம் இப்போ ரிலீஸ் ஆகி நல்லாவே போயிட்டு இருக்குது ஆண்டவன் புண்ணியத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, செட்டே ஆகலை. காமெடிங்கிற பேர்ல மொக்கையா இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்ம மட்டும் அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கமே, நமக்கு ஏதோ குறைபாடு இருக்குதோ, டாக்டர்கிட்ட போகணுமோங்கிற லெவலுக்கு அப்படி மக்கள் விழுந்து சிரிக்கிறாங்க. நம்மளால கொஞ்சம் கூட சிரிக்கவே முடியல. இன்டர்வலுக்கு அப்புறம் படம் படு வேகத்தில் போகுது. கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து பிரம்மாண்டமாக இருக்குது.